குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக டாக்டர் தமிழ்நாடன் அவர்களையும் அவரது துணைவியார் வெண்பா டீச்சர் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். சார், நான் டாக்டரா வரல, அப்பாவா வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த விளையாட்டுல இருந்து விட்டுருங்க. சார், நானும் டீச்சரா வரல, நானும் ஸ்டூடெண்டா வரல. கண்டிப்பா நீங்க தான் ஆரம்பிச்சு வைக்கணும். இல்ல மேம், பாருங்க உங்க பொண்ணே போறா, நீங்க தான் ஆரம்பிச்சாகணும். சரி வாங்க. ஓகே குட்டி, ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ரெடியா சார்? ஆன் யுவர் மார்க்ஸ், கெட் செட், கோ. விழுந்த குழந்தைகிட்ட ஓடு ஓடுனா எப்படிங்க ஓடுவா? பாத்துக்கங்க. நல்லா ஓட வேண்டியதானே. ஏன் இப்படி விழுந்த? ஏன் இப்படி விழுந்த? என்ன பண்றீங்க? பாட்டில் எடுத்துட்டு ஓடி வாங்க. எதுக்கு? ஏய், ரெண்டு பாட்டில் தூக்கிட்டு வரா. ஓகே பாப்பா வாங்க. ஓடுறப்ப என்னைய திரும்பி பாக்குற? பார்க்காம ஓடி இருந்தா ஃபர்ஸ்ட் வந்திருப்பைல. என்னதான் பிள்ளையாச்சா? வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல நிக்க சொன்னா நிக்காம ஓடிட்டே இருக்க. ரன்னிங் ரேஸ்ல ஓடுனா ஓடாம பராக் தேர்ட் வர. சூப்பர் கமாச்சி. வெரி குட் குட்டிமா. ஏண்டா குட்டி, வேகமா போய் ஃபர்ஸ்ட் பாட்டில் எடுக்க போனீங்க, அப்புறம் ஏன்டா நின்னுட்டீங்க? இல்லப்பா, அங்க நிறைய பாட்டில் இருந்துச்சா, எனக்கு பிடிச்ச பிங்க் கலர் பாட்டில் தேடினா அதான் அங்கே நின்னுட்டேன். இல்லம்மா, உனக்கு முன்னால அந்த ப்ளூ கலர் பாட்டில் தானே இருந்துச்சு, அதை எடுத்துருக்கலாம்ல. ஆனா எனக்கு பிங்க் கலர் தானே பிடிக்கும், அதனால தேடி வெயிட் பண்ணி கொண்டு வந்தேன். அப்புறம் என்ன திரும்பி போய் ப்ளூ கலர் பாட்டில் எடுத்து வந்தீங்க? ப்ளூ கலர் பாட்டில் ஆனா பிடிக்கலாம், அதான் இந்த ஏன் ராஜாத்திர நீங்க, ஏன் ராஜாத்திர, ஏன் செல்ல குட்டி நீங்க. வாங்க. சூப்பர் செல்ல குட்டி, சூப்பரா ஓடுனீங்க. கிடைச்சது எடுத்துட்டு வராம பிடிச்சது எடுத்துட்டு வந்திருக்கா. வெற்றியோ தோல்வியோ முழுசா ஓடி இருக்கா. என் காமாட்சி கிட்ட எனக்கு பிடிச்சது தான். நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருந்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சது எடுத்து வந்தீங்க பாருங்க, அதுதான்டா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி. வாவ், நம்ம தமிழ்நாடு அவமானங்களை காதுல வாங்காம, தன்மானத்தை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் ஓடியாந்து நின்னா பாருங்க. இன்னைக்கு சொல்றேன், இவன் தாயா வாழ்க்கையில நல்ல இடத்துல வந்து நிப்பா. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல அட்மிஷன் மாமா. எல்லாத்துக்கும் செக்ரட்டரி நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? and you all அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும் ஆசைப்படுறவங்க எல்லாம் அவங்கவங்க புள்ளைய நல்லபடியா பாத்துக்கணுமா இல்லையா? டிசிப்ளினாவும் டீசென்ட்டாவும் வளர்க்கணுமா இல்லையா? and you all know very much I want discipline and decency, perfection. ஆஹா, அதுக்குள்ளேயும் பெருசு புட்டுக்கிட்டாரு போல் இருக்கே. அடி வாங்க போற. What's going on here? பாத்தீங்களா நம்ம முன்னாடி எப்படி ஆடுறாங்கன்னு? ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பாருங்க, பசங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. கவன் கவன். இவங்களை எல்லாம் ஹாஸ்டல்ல தான் சேர்க்கணும். ஓகே ப்ளீஸ் யாரும் கவலைப்பட வேணாம் மேம். நாங்க எங்க பொண்ணை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறோம். ப்ளீஸ் மா. சந்தோஷங்க, முதல்ல அதை செய்யுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஆமா, என் பையனையும் தான் ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுறோம். வேணாமா, அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. அகில், என்ன இது? எக்ஸ்கியூஸ் மீ. கத்திட்டு இருக்கால. ஹலோ சார், ஐ எம் தமிழ் டாக்டர். ஹாய் டாக்டர் தமிழ். பார்த்துட்டு இருந்தேன், உங்களுக்கு ஹாஸ்டல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐ எம் சைல்ட் சைக்காட்ரிஸ்ட். இது என்னோட கிளினிக் அட்ரஸ். வாங்களேன், நேரில் பேசலாம். சார், எப்போ கால் பண்ணுங்க.
குழந்தைங்கன்னா அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அதுக்கு போய் தூக்கி போட்டாரு. கோவத்தோட உச்சத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். All right, he'll be fine. Yeah. Hi, Nitin. Nitin, sir. என்னாச்சு? Hey, nice shirt, huh? Stylish. Okay. நிதின் ஒரு சாக்லேட். யா? வேணாம் அங்கிள், பூச்சிப்பல்லு வந்துடும்னு சொல்லுவாங்க. Okay. Aturi, can Nitin have ice creams, please? நோ அங்கிள், கோல் பிடிச்சிடும்னு சொல்லுவாங்க. சரி விடுங்க. Let's have some milkshakes or cool drinks. என்ன flavor? வேணாம் அங்கிள், ஃபீவர் வரும்னு சொல்லுவாங்க. அப்ப பையனுக்கு என்னதான் வாங்கி கொடுப்பீங்க? இல்லை டாக்டர், அவனுக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறோம். குழந்தைக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா தாங்க ப்ராப்ளம் இருந்தால் தான் அது குழந்தை. நிதினுக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? டாக்டர், அபார்ட்மெண்ட்ல எத்தனையோ கிட்ஸ் பார்க்குறேன் டாக்டர். ரொம்ப ஆக்டிவா துருதுருன்னு ஸ்மார்ட்டா இருக்காங்க. இவன் மட்டும் என்னமோ ஒரே டல்லா மந்தமா இருக்கான் டாக்டர். அதான். அதே மந்தமா இருக்கான்னு சொல்றீங்க, சாந்தமா இருக்கான்னு சொல்லாமே. குழந்தைங்களை நம்ம குழந்தைங்களா மதிச்சாதான் பெரியவங்களா அவங்க பெரியவங்களா மதிப்பாங்க. அம்மா அப்பா தான் டோட்டலா ராங். கமான், நிதின் கிட்ட சாரி சொல்லுங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. சாரி நிதின். சாரி நிதின். ஹாப்பி? எஸ். யா, சூப்பர் ஹாப்பி. அண்ட் ஃபைண்டிங் நீமோ எந்த கேரக்டர் பிடிக்கும்? மர்லின் பிடிக்கும். டோரி? ஓகே, இது என்னது? இது என்னன்னு சொல்லுங்க. Frog. Yes. Yeah. பிடிக்கிறாரே கரெக்டா? கிரீன், எஸ். ரெட், yellow. வாவ், எல்லா கலரும் கரெக்ட்டுங்க. ஒரு பிக் ஹை ஃபை. நிதின் ஒன்று கொடுத்தே ஆகணும். யார் மந்தம்லாம் சொன்னது? எஸ், யூ லைக் இட்? யா. இந்தாங்க. ஹே, வாவ், நீங்க செஞ்சதா அது? எஸ். இது பண்ணுவாரா வீட்ல? யா யா. எங்களுக்கே தெரியாது. டேம் குட். தேங்க்ஸ். சாக் ஆர்ட். இது எங்கே வச்சுக்கிறேன். நிதின் நார்மல் டெலிவரியா இல்ல? நோ, சிசேரியன். இஸ் a brilliant kid. அவரை பத்தி கவலையப்பட வேண்டாம். இந்தாங்க. சார், உங்க பேர் என்ன? சந்துரு. சந்துரு. சரி, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? ஓகே, இன்னொன்று. ரொம்ப குட் பாய் மாதிரி தெரியுதே. நான் குட் பாய் இல்ல, பேட் பாய் தான். கூசி வேணா போடுங்க. கதவ டாக்கு துபி துபி டோபியா சாக்கு போய் ஊசி போ தும்பியா ஒரக்கியா புஸ்கியா மார் को दिया मास को ओ पापा दिया ओ aku बहुत का वो अफ्रीका बहुत का वो ये बहुत का बहुत क्या ओ दुबा बहुत का बहुत वो वो दो ஊசி எல்லாம் கிடையாது பாஸ். சொல்லுங்க, என்ன பண்றாரு? 2 டிவி, 4 ரிமோட்டு, 3 செல்போனு, 8 டியூப்லைட் வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டு பையனை 3 வாட்டி, ஏத்த வீட்டு பையனை 4 வாட்டின்னு மண்டே வச்சுக்கிறான் டாக்டர். அது இல்லாம ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுறான் டாக்டர். குழந்தைங்க எப்பவும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. ஓட்ட சொல்ல எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க, அதெல்லாம் வீட்டில் வந்து விட்டுருப்பீங்க. அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணுறாரு. குழந்தைங்க எப்பவுமே பெற்றவங்களை தான் காப்பி அடிப்பாங்க. அவங்களுக்கு பெஸ்ட்டு சுற்றுச்சூழல் தான் நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியும். வணக்கம், யார் பேசுறீங்க? தமிழ்நாடன் சார் இருக்காரா? சார், லேண்ட்லைனில் பிடிச்சிட்டிங்களா? டாக்டர், இன்னைக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? சார், இன்னைக்கு சண்டே, ஒன்லி ஃபேமிலி டைமு. எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வேறு போகிறோம். நாளைக்கு மீட் பண்ணலாமே சார்? சரியா Post lunch? காதில் வாங்கி Yeah, yeah. கொள்ளாதவர்களே Sure. சொல்லுவாங்க. Done. ஏங்க, சரியாக காதில் வாங்கி கொள்ளாதவர்களை என்னன்னு சொல்லுவாங்க? ஐயோ, தெய்வமே தெய்வமே, இந்த சண்டே வந்தாலே மாமா, போச்சு. சரியாக காதில் வாங்கி கொள்ளாதவர்களை இப்படி கேலியாகவும் அழைப்பார்கள். அது என்ன? இது கூட தெரியாதா? டமாரம்.
ஆ உன் வாயிலேருந்தே வரணும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏய் மாமா லஞ்ச் என்ன ஸ்பெஷல்? ஏய் வெண்பாக்கு மட்டன் பிடிக்காதே, ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுங்க. மீன் குழம்புல வந்து புளி அதிகமாக இருக்கட்டும், நாட்டு பூண்டு சேர்த்துக்குங்க. ரசத்தில் மிளகு தூக்கலாக இருக்கட்டும். அப்புறம் இந்த தயிர்லாம் வேண்டாம். இஞ்சி மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி கடுகெல்லாம் போட்டு மோரை தாளிச்சிருங்க. இதெல்லாம் கிளம்பியாச்சு, இன்னொரு 5 மினிட்ஸில். டேய் அப்புறம் எல்லாருக்கும் சில்லுன்னு ஸ்வீட் பீடா. ஓகே ரைட் மாமா, டன். பாய். ஆமா, விருந்துக்கு போற இடத்துல என்னென்ன வேணும்னு இப்படியா லிஸ்ட் போடுவாங்க? பின்ன நம்மளை விருந்து கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் அப்புறம் எப்போ சாப்பிட்றது? நல்ல மனம். ஏய் யார் இவங்கெல்லாம்? ஈ பிளாக் பார்ட்டி. ஓ வாவ் சூப்பர். இப்படி செவுத்து பூரா கிறுக்கி இருக்கே, உங்க அம்மா கையில அடிச்சு இனிமே கிறுக்கியான்னு திட்ட மாட்டாங்க? எல்லாரும் என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. இவன் ரொம்ப லக்கி பாய்ல. எங்க அம்மா கையில அடிச்சு ஹவுஸ் ஓனர் திட்டி இப்போ எனக்கு வரையறதே பிடிக்காம போச்சு. அது என்ன ஸ்டார்ஸ்? நான் அம்மா சொன்னதை கரெக்டா செஞ்சா எனக்கு ஒரு ஸ்டார் தருவாங்க. பத்தியா எவ்வளவு ஸ்டார் வாங்கியிருக்கேன்? இதெல்லாம் என்னோட ஸ்டார்ஸ். குட். யா புதுசு புதுசா சமைக்கிறப்பா. ஏய் நிஜமாவே நல்லா இருக்கா? இனிமே நீதான் சமையல். சூப்பரா இருக்கு. அட காமாட்சி, யார் அதெல்லாம்? அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் கவின் நாயனா. அவங்க அப்பா அம்மா அவங்கள அடிச்சிட்டாங்களா? பார்க்ல அழுதுட்டு இருந்தாங்க, அதான் இங்க கூட்டு வந்தம்மா. Hey guys, somebody hit you. What, where, when, why? You want me to bite them? It's all gonna be fine. And what do you like to eat? French fry, chicken fry, fish fry. உங்க அப்பா சமையல்காரரா? டாக்டர். பாரு. ஏய் வாங்க சாப்பிடலாம். அப்படியா? நான் பார்க்கலையே. நானா ஆண்டி, நீங்க அபிமன் அடிக்கவே மாட்டீங்களாமே? அபிமன் நல்லா படிப்பானா? சுமாரா படிப்பான். ஓகே, ஹாஸ்டல் லைஃப்லாம் எப்படி இருக்குது? அம்மா எதுக்கு உங்களை அடிச்சாங்க? ஏதாவது சேட்டை பண்ணீங்களா? பேரண்ட்ஸ் யாருமே கேள்வி கேட்காமலே இருக்க மாட்டீங்களா? சாரிங்க, நீங்கள் என்ன சாப்பிடுங்கன்னு கேட்கலாங்களா? நாங்க இருக்கிற கோவத்துல நீங்க என்ன தந்தாலும் சாப்பிடுவோம். ஸ்விமிங் பூல் முழுக்க தேடி பாத்தீங்களா இல்லையா? நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா வாங்கி தருவாரா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னு சளி பிடிக்கும், அதனால நான் விரும்பி கேட்டேன், எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் சளி பிடிக்கும்னு அதுக்கும் சிரிச்சுட்டே மருந்தும் கொடுப்பாங்க. அபி, நம்ம 2 பேரும் நம்ம அப்பா அம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? வேணாண்டா, ஐ லவ் மை அப்பா அம்மா. சுட்டி குட்டீஸ்க்கு ஜூஸ். ஆண்டி, ஐஸ் போட்டிருக்கீங்களா? அம்மாவுக்கு தெரிஞ்சா அடிப்பாங்க. ஆண்டி, நீங்கள் விளம்பரத்தில் வர ஆண்டிங்கெல்லாம் குழந்தைங்க கிட்ட சிரிச்சுட்டே பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கீங்க. ஆஹா. ஒரு 70 கிலோ உருவம், ஒரு 17 கிலோ உருவத்தை போட்டு அடிக்கிறது எவ்வளோ பெரிய வன்முறை இல்லை? பாவம். கவின் பிரதர், கவினை நான் பார்க்கல பத்தி. அது எனக்கு நல்லா தெரியும். நீங்க வலிஞ்சுக்கிட்டே சாக்கடைக்குள்ள விழுந்துறாங்க பிரதர். கவின், கவின் சார், ஏதோ பதட்டமா தேடுற மாதிரி தெரியுது. பொண்ணை காணும் சார். அப்பாடா. பொண்ணை காணுங்கிற அப்பாடாங்கிறீங்க? இல்ல சார், என் பையனே தான் காணா. தனியா ஏதோ காணா போயிட்டானோ என்னமோ நினைச்சேன். சேர்ந்தா காணாம போயிருக்காங்க. தேடுவோமா? அங்கே இல்ல. அங்கேயும் இல்ல சார், இந்த பக்கம் தானா? கவின், இதான் உங்க வீடா? பெல் அடிங்க. எங்கேயுமே இல்லை. என்ன யாரும் இல்லையோ? எங்கள் அப்பா ஒன்று ஃபோனில் இருப்பார், இல்லைனா பாத்ரூமில் தான் இருப்பார். எங்கடி போன? எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க உன்ன? சாரி, எங்க வீட்டில் தான் இருந்தாங்க. என்ன சார் டாக்டரா இருந்துக்கிட்டு பேரண்ட்ஸ் தேடுவாங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? சார் தப்பு தான், மனசு விட்டு பேசிட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுட்டே இருந்துட்டேன். திரும்ப சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இவங்க 2 பேரும் என் கிளினிக் கூட்டிட்டு வாங்க, சில விஷயங்களை நேரில் பேசலாம். இந்தாங்க என் கார்டு. வாங்க. சாரி, பாய்.
பார்த்தீங்களா சார், இப்போல்லாம் டாக்டருங்க வீடு தேடி வந்து பேஷண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பிஸ்னஸ் சார். எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, இவரையும் தான் பார்த்துக்கலாமே. டாக்டர், சின்ன பெயின் வந்துட்டா கூட அட்டாக் வந்துட்டோன்னு பயமாக இருக்குது டாக்டர். ரொம்ப டாக்டரை பார்த்தேன், அதனால தான் நீங்கள் அன்றைக்கி கொடுத்த விசிட்டிங் கார்டை கூட தூக்கி போட்டேன். சாரி டாக்டர். பரவாயில்லைங்க, ஒரு பிரச்சனைக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. உங்கள் பிரச்சனைக்கான டாக்டரை நீங்கள் பார்க்கல அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. சில பேரண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்கள ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்கள அப்பா மாதிரி சுட்டின்னு அசால்ட்டாக விட்டுறாங்க. ரெண்டுமே தப்பு. டாக்டர், நீங்கள் எவ்வளோ டாக்டர் ஃபீஸ் வாங்குவீங்க? எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் எடுக்கணுமா டாக்டர்? இப்போதுக்குங்க அதெல்லாம் ஏன்னா டாக்டர், தலையிலேருந்து கால் வரைக்கும் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருக்கேன் டாக்டர். எதுக்கு இதெல்லாம் எடுத்தீங்க? சேட்டை பண்ணுறதுக்கும் ஸ்கேன் எடுக்கிறதுக்கும் என்ன சார் சம்மந்தம்? ஐ மீன், கோச்சிக்காதீங்க, பட் குழந்தை இருக்குங்கிற ஒரே வீக்னஸ்க்காக எல்லாருமே ஏமாத்துறாங்க. டாய்ஸ் விற்கிறவங்கலேருந்து ஸ்கூல் நடத்துகிறவங்க வரைக்கும் ட்ரெஸ்ஸை விற்கிறவங்களாம் ஏமாத்துறான் சார். எங்களுக்கு 500 ரூபா போட்டானா குழந்தைங்களுக்கு 1550 ரூபான்னு போடுறோம். டாக்டர் கிட்ட போய் குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் போதும், அவ்வளோதான். இவங்ககிட்ட இருந்து எப்படி காசு பிடிக்கலான்னு ஒரே குறிக்கோளோட இருக்காங்க. முடியல சார். நீங்கள் இவ்வளோ எமோஷனல் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இலவசமாக கிடைக்கும் சார். என்னது? பிபி. அது ஃபுல்லாகவே இருக்குது சார். அந்த குழந்தைங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? அந்த குழந்தைங்களை சரி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அம்மாவை சரி பண்ணணும். அவங்களுக்கு முதல் கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்தில் இருக்காங்க. அந்த பேங்க் மேனேஜர் உச்சத்தோட உச்சத்தில் இருக்காரு. பாவம், இதெல்லாம் ஒரு மீட்டிங்கில் சரி பண்ணுற விஷயம் கிடையாது. அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்கேன், பசிக்குது. சாப்பாடு ராஜதி, நீங்கள் எடுத்து வந்துட்டீங்களா? அகில், பில்கேட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பில்கேட்ஸ் உலகத்திலே பெரிய பணக்காரர். அம்பானியோட 10 மடங்கு காசு இருக்கும். அவ்வளோ காசுலாம் நம்மள்ட்ட இருந்தால் பைத்தியமே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மைக்கேல் ஜாக்சன். ஓ, மைக்கேல் ஜாக்சனுக்கு நான் பெரிய ஃபேன் சார். நான் ஸ்கூல் படிக்கும்போது அவரோட போஸ்டர்ஸ் எல்லாம் என் ரூம்ல ஒட்டி வச்சிருந்தேன். எவ்வளோ கிரேஸ், எவ்வளோ ஸ்டைல். அவரோட டான்ஸ் டிவில வரும்போதெல்லாம் நான் எந்த சேனலும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். லார்ட் கிருஷ்ணா பிடிக்குமா? அச்சச்சோ, கிருஷ்ணரை பிடிக்காம இருக்குமா? இப்போவும் அந்த சீரியலை விரும்பி தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கிருஷ்ணனில் தொடங்கி பில் கேட்ஸ், மைக்கேல் ஜாக்சன், டாம் க்ரூஸ், ஜிம் கேரி, ஐன்ஸ்டின், ஏன் நம்ம ஊரில் இருக்கிற பல ஜீனியஸ் எல்லாருமே ஹைப்பர் ஆக்டிவாக இருந்திருக்காங்க. இவங்க எல்லார்கிட்டையும் இருக்கிற மோஸ்ட் ஸ்பெஷல் பர்சனாலிட்டி உங்கள் பையன்கிட்டையும் இருக்கு. என்ன சார் சொல்கிறீங்க? எஸ், ஐம் சீரியஸ். நான் இப்போது சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் நம்பணும்னா நீங்கள் போட்டிருக்கிற கண்ணாடி முதல் கழட்டணும். ஐய், ஏங்க நீங்கள் போட்டிருக்கிற கண்ணாடி சொல்லுங்க. நீங்கள் குழந்தைங்களை பார்க்குற அந்த கருப்பு கண்ணாடி கழட்டணும்னு சொல்கிறேன். இதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, உங்கள் குழந்தைக்கு இருக்கிறது ஏதோ நோய், டிசீஸ் எல்லாம் இல்லை. அவள் பர்சனாலிட்டியில் அது ஒரு பகுதி. அவள் ஸ்பெஷல் கிட்டெல்லாம் இல்லை. ஷீஸ் அ சூப்பர் கிட். இன்ஃபேக்ட் நாங்கள் அதை ADHDன்னு சொல்லுவோம், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர். அப்போ மற்ற குழந்தைங்க மாதிரி இவனால நார்மல் லைஃப் வாழ முடியாதா? இவங்க கூட்டத்தொட்டு விலகி நிற்கிறதுனால இவங்களை அப்நார்மல் நினைக்க வேண்டாம். தே கேன் பி எக்ஸ்ட்ராடினரி, அவுட்ஸ்டாண்டிங். இவங்க தனிச்சு நிற்கல, தனித்துவமாக நிற்கிறாங்க. இவங்க மற்றவங்க போட்ட பாதையில் போகாமல் தனக்குன்னு ஒரு பாதை போட்டு போகணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் ஓகே, பட் குழந்தைங்களை பண்ணுறதே பண்ணுங்கன்னு அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அகாடமிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். சரியா மார்க் எடுக்கலன்னா IIT IIMலாம் எப்படி படிப்பாங்க? IIT IIM எல்லாம் ஓகே. சரி, நான் கனவு காண வேணாம்னு சொல்ல. நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் அவங்கள வச்சு அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ண வேண்டாமே. அவோ ஹைப்பர் ஆக்டிவ் மட்டும் இல்லை, ஹைப்பர் ஆக்டிவ் அண்ட் ஹைலி இன்டெலெக்சுவல். இன்ஃபேக்ட் நம்மளோட 2 ஸ்டெப் பெட்டராகவே இருப்பா. தப்பாக கூட ப்ரில்லியண்டாக பண்ணுவாங்க. ஷீ இஸ் அ கிஃப்டட் சைல்டு. என்னதான் சொன்னாலும் மார்க்ஸ் எடுக்கலைன்னா ஸ்கூலுக்கு போய் கை கட்டி நாம தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம தானே இந்த ஸ்கூல் தான் வேணும்னு க்யூவில் போய் நின்னோம். அப்போ கையை கட்டிட்டு வாயை மூடிட்டு நிற்க வேண்டியதானே? ஏய், ஜஸ்ட் கிடிங். இப்போல்லாம் நிறைய ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குறதில்ல, பரீட்சை எழுத தான் சொல்லி கொடுக்குறாங்க. வாங்க, தயவு செஞ்சு நம்ம அந்த ரேஸ்குள்ளேருந்துலாம் வெளில வந்துடலாமே. பசங்க மனசில் மதிப்பெண்களை விதைக்கிறத விட மதிப்பான எண்ணங்களை தான் விதைக்கணும். இது எப்போதான் சார் சரியாகும்? போக போக சரியாயிரும். உங்கள் கிளினிக்கே ஸ்கூல் மாதிரி இருக்கு சார். ரியலி, தேங்க்யூ. உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் நயனாக்கு சீட் கிடைக்குமா? ஆக்சுவலி மை வைஃப் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்கூல். நான் உங்கள்கிட்ட பேசி பார்க்குறேன். ஹலோ, thank you, டாக்டர் அங்கிள் பிஸியாக இருக்காரு. நயனா, தேங்க்யூ நைனா. அதாகப்பட்டது என்னன்னா, டீச்சர்ஸும் என்ன மாதிரி டாக்டர்ஸும் நிறைய பேசி அட்வைஸ் பண்ணி ஆகணும். பட் ஸ்டில் இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். கோ ஹெட். குழந்தைங்கள்லாம் விதை, பேரண்ட்ஸ் எல்லாம் தோட்டக்காரங்க. நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த விதையை பிடிச்சிட்டு இருக்கிற மண்.
டீச்சர்ஸ் சூரிய வெளிச்சம் மாதிரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர், அண்ட் தெரபிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரையும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லலாம். டாக்டர்ஸ் கொடுக்குற எல்லா தெரப்பியை விட ஃபேமிலி தெரப்பி தான் பெஸ்ட். குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுற பேரண்ட்ஸால் மட்டும்தான் ADHDயை கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் பேரண்ட்ஸ்னு சொல்லும் போது அப்பாக்களையும் சேர்த்துக்கிறேன். டேட்ஸ் ஆல்சோ See? பட் மதர்ஸ் ஆர் த பெஸ்ட் தெரபிஸ்ட். கதை சொல்றதெல்லாம் அவங்க ஃபியூச்சருக்கு எப்படி ஹெல்ப் ஆகும்? டான்ஸும் மியூசிக்கும் அப்படிதானே? எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல. கவன் மியூசிக்ல காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை சாதாரணமா நினைக்காம ஒரு இளையராஜா, AR ரஹ்மான் யோசிச்சு பாருங்க. ஹாரி பாட்டர் ரைட்டர் JK ரவுலிங் ஃபிக்ஷன் கதை எழுதி மில்லியனா சம்பாதிக்கலையா? இவ்ளையே நம்ம ரைட்டர்ஸ் JK, சுஜாதா, சேத்தன் பகத் இவங்கெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா இருக்காங்கல்ல. ஸோ நான் என்ன கதை சொல்றது ஃபியூச்சர்ல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைக்காதீங்க. அவங்க திறமைகளெல்லாம் வேஸ்ட்னு நினைக்காம அவங்க பண்ற விஷயங்களை நாம எப்படி ரசிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஓகே, நீங்க கவின் என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் அவன் அப்பா மாதிரி இருக்க கூடாது. ஐயோ, ஓ, இன்னைக்கு ஸ்பாட் பெயிண்டிங் முடிச்சிட்டாரா? வாவ் அபிமன், எக்ஸலென்ட். இவா சூப்பர். உங்க ரெண்டு பசங்களும் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு. நீங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்றீங்க? நான் பிரெக்னெண்டா இருக்கும்போது நாங்க ஒரு நல்ல விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணோம். அப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம். என்ன மேட்ரு? தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். ம், சர்ப்ரைஸ். ஓகே, பார்க்கலாம். ஏய், தேங்க்யூ. வாட்சா. அப்பாவாக போறீங்க. அவ்வளவு அழகா இருக்கடி. அப்படியா? அப்போ எனக்கு அதை ஒரு லெட்டர்ல எழுதி கொடுங்க. ஒரு லெட்டர் என்ன, 100 லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அப்பா வந்தாச்சுடா செல்லம். ஹலோ பொண்டாட்டி. ஹலோ என்ன சொல்லுங்க. பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சிட்டு இருந்தேன். அப்படிங்களா? இது உங்களுக்கு. அச்சோ. One more. நீ என்னவாக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய்னு பகவத்கீதை சொல்லுதுரா செல்லம். அம்மாவும் குட்டிமாவும் இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா? பல்லு விளக்க போறோம். இது இளையராஜாவோட நத்திங் பட் வின். இது அம்மாவுக்கு அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீயும் கேட்டு பாரு. நான் சொல்றதுலாம் உனக்கு கேக்குதா? கேக்குதாப்பா? அதுக்குறா. கேக்குதா குட்டி உங்களுக்கு? 6 மாச குழந்தைகிட்ட போய் பேசிட்டு இருக்கியே, அதுக்கு என்னம்மா புரியும்? மா 3 மாசத்துலயே கேட்குமாம்மா. நம்ம என்னெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணும். மியூசிக்கெல்லாம் போட்டால் அமைதியாக கேட்கும். குத்துப்பாட்டு போட்டால் கைகால் ஆட்டுதில்ல, அந்த மாதிரி தான் நம்ம எப்படியெல்லாம் வளரணும்னு ஆசைப்பட்டு சொல்கிறோமோ அப்படியெல்லாம் வளருமா. டாக்டர் சொல்றாங்க அம்மாவுக்கு சிசேரியன் தான் பண்ணணும்னு. வேணா செல்லம், அம்மாவுக்கு சுகப்பிரசவம் தான் வேணும். ஓகேயா? நாளைக்கு உங்கள் பாட்டி ஊருக்கு போகிறோங்க. இது காத்து சத்தம். இது முயல் குட்டி. மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணுங்களேன். ஒன்றும் இல்லைங்க அத்தை, நான் கூடயே இருக்கேன். சான்ஸே இல்லைங்க. குழந்தைய பெத்துக்காம இருக்கிறது தான் ஃபேமிலி பிளானிங்னு நினைச்சேன். ஆனா கருவிலே எஜுகேட் பண்ணி குழந்தைய பெத்துக்கிறது தான் ஃபேமிலி பிளானிங்னு உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்பவே தேங்க்ஸ். வேணாம் மிஸ், அவள் ஏதாச்சும் அங்கே போய் சேட்டை கேட்ட எதாவது பண்ணான்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும். எங்களுக்கும் பயமாக இருக்குது சார்.
கவினும் நயனாவும் இந்த டேலண்ட்டை நான் கலந்துட்டே ஆனும் வேண்பா. அது உன் கையில் மட்டும்தான் இருக்கு. பட் பிரின்சிபலே வேணான்னு சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்கூல்ல இருந்து வேலையை விட்டு நின்னுறேன்னு சொல்ல முடியுமே. யா இந்த மாதிரி ஸ்கூல் தான் உனக்கு பிடிக்காது. சார் அபி பண்ணலன்னா கூட எனக்கு பரவாயில்ல. இவங்க 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். இதுக்கு போய் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லுவாங்களா? உன் பையன் அபிமன்யு கூட தானே இந்த போட்டியில் இருக்கான். எனக்கு இந்த போட்டி பிடிக்கல சார். உங்களுக்கே தெரியுமே, இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன்னு. அங்கே கோஆர்டினேட்டர் A கிரேட் எடுக்கிற பசங்களுக்கு A கிரேட் போடாதீங்க, B கிரேட் போடுங்க. B கிரேட் எடுக்கிற பசங்களுக்கு C கிரேட் போடுங்க. அப்புறம் 2 months கழிச்சு A கிரேட் B கிரேட் போடுங்க. அப்பதான் பேரண்ட்ஸ் கிட்ட பெட்டர்மெண்ட் காட்ட முடியுமா. மற்ற ஸ்கூல்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிசிப்ளின் சரியில்லைன்னு சொல்லுங்க. அப்புறம் 2 months கழிச்சு சூப்பர்னு சொல்லுங்க. நான் சூப்பர்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டு வந்துட்டேன். நல்லா படிக்கிறவங்களையே செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்க ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு சொல்றது நல்ல ஸ்கூல் இல்லையா சார்? பாராட்டு வாங்கிக்கிட்டு இருக்கவனை கூட்டிட்டு போய் பாராட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர்றது முக்கியம் இல்லையே. பாராட்டுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கவனை கூட்டிட்டு போய் பாராட்டு வாங்கிட்டு வர்றது தான் நம்ம ஸ்கூல் கழகு சார். அது இப்போ இங்கே இல்லைன்னும் போது நான் எதுக்கு சார் அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கணும்? நான் ஒரு நல்ல டீச்சரை இழக்க விரும்பலை. கவின், நயனா, அபிமன் 3 பேரையும் நம்ம ஸ்கூல் அனுப்பி வைக்குது. தேங்க்யூ சார்.